வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மறைந்து நிற்கும் மகா யோகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருக்கு யோகங்கள் மறைந்திருந்து நின்ற போதிலும் ராகு லக்னத்தின் வழியாக ராகுவின் உதவியால் கிரகங்கள் வலிமை பெற்று யோகத்தினை செய்கின்ற அற்புதமான நிகழ்வினை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஆம் நேயர்களே, இப்பொழுது பார்க்க இருக்கிற ஜாதகம் என்றில்லை, பல ஜாதகங்களில் யோகங்கள் மறைந்து நின்றாலும் யோகங்களின் மகத்துவம் குறையாது பார்த்து கொள்ளும் அற்புதமான கிரகம்தான் ராகு. வாருங்கள் ஜாதகத்தினை பார்விடுவோம். வாருங்கள், இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவரும் இந்திரா காந்திக்கு வலதுகரமாக செயல்பட்டவரும் முக்கியமான மந்திரி பதவிகளை வகித்து வருமான வித்யா சரண் சுக்லா என்பவரின் ஜாதகத்தினை ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். இவரது ஜாதகம் பிறந்தது மகர லக்னம், மீனத்தில் குரு, மிதனத்தில் ராகு, புதன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய், சுக்கிரன், கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் சனி, கேது. இவருடைய ஜாதகத்தினை பிறப்பு லக்னம் வழியாக ஆராய்ந்து பார்த்தால் ஏமாற்றமடைந்து விடுவீர்கள். ஆம், இவருடைய பிறந்த லக்னமான மகரத்திற்கு 10ஆம் இடத்தோன் லக்னத்திற்கு 8இல் மறைந்து நிற்கும் நிலையினை பார்த்த பின்னரும் இவர் உயர்ந்த பதவிகளை, மந்திரி பதவிகளை வகித்திருக்க முடியுமா என யோசிக்க வைத்துவிடும். 10ஆம் இடத்தோன் சுக்கிரன் பாதகாதிபதி செவ்வாய் சேர்க்கை பலன் தருமா என்று யோசிக்க வேண்டும். ஆனாலும் புதன் பாக்கியாதிபதியாகவும் 6ஆம் இடத்தன வந்து 6இல் ஆட்சி பெற்றிருப்பதும் சற்று யோசிக்க வைக்கிறது. குரு 3ஆம் இடத்தில் மறைந்து நின்றார். மகர லக்னத்திற்கு பாவியான குரு 3-12 கூடியவர் 3ஆம் இடத்தில் மறைந்து நிற்கின்றார். இவருக்கு எந்த விதமான யோகங்களும் சொல்லிக் கொள்ளும்படியாக ஜாதகத்தில் பிறந்த லக்னத்தின் வழியாக பார்க்கும் பொழுது கிடைக்கவில்லை. ஆனாலும் பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்திக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டார். பலமுறை மத்திய மந்திரியாக இருந்தவர். பல முக்கிய அரசியல் கட்சியினருக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார். எப்படி இவரது ஜாதகத்தில் எந்த விதமான யோகங்களும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஆனாலும் முக்கியமான மந்திரி பதவிகள் இவருக்கு கிடைத்தன. இவருடைய ஜாதகத்தில் பஞ்சமுகாபுருஷ யோகங்கள் எதுவும் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் இவர் புகழ்பெற்றது எப்படி? வாருங்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராகு லக்னத்தினை ஆராய்ந்து பார்ப்போம். இவர் பிறந்த லக்னத்தில் ராகு அமர்ந்திருப்பது மிதுனத்தில். ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 10இல் குரு ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். ஆக இப்பொழுது புரிந்து விட்டதா? 10ஆம் இடத்தில் குரு அம்ச யோகத்தில் இருக்கிறார். அதனால் இவருக்கு பதவியானது வலுப்பட்டது. அடுத்ததாக பார்ப்போம். ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு லக்னத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் பத்திர யோகத்தை வெளிப்படுத்துகிறார். இவருடைய ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 3இல் செவ்வாய், மிதுன லக்ன யோகரான சுக்கிரன் இறைவனை பெற்று அமர்ந்திருப்பது திட்டங்களை வகுப்பதும் ஆலோசனைகள் சொல்வதிலும் வல்லவர் என்கிறது. இதனால்தான் இந்திரா காந்தி இவரது ஆலோசனைகளை கேட்டிருக்கிறார். ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு சந்திரன் 4ஆம் இடத்தில், அதாவது கன்னியில் அமர்ந்து குரு மீனத்தில் அமர்ந்து அற்புதமான குரு சந்திர யோகம் கிடைத்திருக்கிறது. ராகு அமர்ந்த மிதுன லக்னத்திற்கு 3இல் செவ்வாய் அமர்ந்து 10ஆம் இடத்தினை பார்வையிட்டதால் 10ஆம் இடம் வெகுவாக பலப்பட்டதால் இவருக்கு அரசியல் பதவிகள் தேடி வந்தது. பொதுவாக வலிமை பெறும் கிரகங்களுக்கு கேந்திர கோணங்களில் அமரும் கிரகங்கள் வலிமை பெற்றுவிடும். அப்படித்தான் அம்சயோகம் பெற்ற குருவிற்கு யோக வீடான கடகத்தில் சூரியன் அமர்ந்து அரசியல் லாபத்தினை தருகிறது. அப்படியே குருவிற்கு 6இல் செவ்வாய் எதிரிகளை வெல்லும் சூட்சுமத்தினை சொல்லி தந்தது. இவருடைய பிறந்த லக்னத்திற்கு பலன்களை சொல்லிக் கொண்டு போனால் ஏமாந்து போவீர்கள். இவருடைய ராகு லக்னமே இவருக்கு வேலை செய்து இவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு பலனை ராகு லக்னம் தந்துள்ளதை கவனத்தில் கொண்டு வருகிறேன். இவர் தனது பதவி காலத்தில் செய்த சில முறைகேடுகளுக்கு தண்டனை பெற்றார். அதற்கு காரணம் ராகு லக்னமான மிதுனத்திற்கு 3இல் செவ்வாய் அமர்ந்து தனது பார்வையினை 6இல் பதித்ததால் குற்ற நடவடிக்கைக்கு தண்டனை பெற நேரிட்டது. இந்த அமைப்பானது ராகு லக்னத்திற்கு மட்டுமே கிடைக்கும். இவர் சத்தீஸ்கரில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட போது கேது தசையானது தொடக்கத்தில் இருந்த காலமாகும். இவருக்கு கேதுவானவர் தனது வீட்டில் அமர்ந்து கேதுவின் மாரகாதிபதியான சனி கேதுவிற்கு 12இல் மறைந்து தனுசுவின் பாவியான சுக்கிரன் இணைவு பெற்ற விரையாதிபதியான செவ்வாய் சனியினை பார்வையிட்டதும் தீவிரவாத தாக்குதலுக்கு இவர் உள்ளாக நேரிட்டதை அறிய முடிகிறது.
அந்த தாக்குதலோடு அவருடைய ஆயுளும் முடிந்துவிட்டது. பொதுவாக பிறந்த லக்னத்திற்கு பலன்களை பார்க்கும் பொழுது முன் ஜென்ம தொடர்பு நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு நேரடியான பலன்கள் கிடைத்துவிடுகிறது. ஆனாலும் முன் ஜென்ம தொடர்பில் பரிகாரங்கள் செய்ய நேரிடுபவர்களுக்கு பரிகாரங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து முடித்த பின் ராகு லக்னமானது வேலை செய்ய தொடங்கிவிடும். அப்படித்தான் இவருக்கு பிறந்த லக்னம் பலன் தரவில்லை. ஆனால் ராகு லக்னமானது அற்புதமான யோகங்களை கொடுத்தது. அதாவது மறைந்து நின்ற யோகங்களை வெளிக்கொண்டு வருவதில் ராகு தனது பங்கினை அற்புதமாக செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.